ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல சின்னதாக ஒரு மிமிக்ரி பண்ணலான்னு இருக்கோம். சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு. ஸோ ஒரே டைலாக் வந்து ஒவ்வொரு நடிகரும் பேசியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பண்ண போகிறோம். அப்படியே ஃபாலோ பண்ணு. ஹேய் இங்கே பாரு மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்க, இன்னைக்கு நான் டயட்டில் இருக்க போகிறேன். டயட்னா என்ன சொல்கிறது, அதை நம்ம என்ன சொல்லுவோம், விரதம் எடுக்கிறான்னு. அதாவது கொஞ்ச நான் சாப்பிட்டு கொஞ்ச நான் அப்படி தான் இருக்கலான்னு பார்த்தேன். ஆனால் முடியலையே. வீட்டில் மீன் குழம்பு வச்சுருக்காங்க மக்களே, மீன் குழம்பு வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போ போய் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். அதனால் என்னையா காசு பணம்னுட்டு சாகும்போது அண்ணா வேற விட அறுத்துட்டு போறேன். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, அதுதான் நமக்கு முக்கியம். என்ன நான் சொல்றது, இதெல்லாம் தூக்கி அடிச்சிடும் பாத்துங்க. நீங்க இவங்க 10 அடி பின்னால போனா தானே நம்ம செவர ஜம்ப் பண்ண முடியும். என்ன சேனல் பாருங்க, நீங்க என்ன சேனல் இங்க பாருங்க, நீ அதெல்லாம் பேச கூட தூக்கி அடிச்சிடும் பாத்தீங்க. இதே டைலாக் வந்து வினு சக்கரவர்த்தி பேசுனா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன கண்ணு, இன்னைக்கு என்ன கிழமை? அமாவாசை. நான் பிறந்தது அமாவாசை. அதனால இன்னைக்கு நான் விரதம் இருக்கலான்னு பார்த்தேன். அதான் முடியல. வீட்டுல ஏதோ சிக்காங்கோ பண்ணிருக்காங்களா, அதனால இன்னைக்கு சிக்காங்கோ சாப்பிட்டு நாளைக்கு டைட் இருக்கலாம். நம்மளால இருக்க முடியலையாப்பா, அதான்ப்பா வருட்டா. இது உசுலம் பண்ணி பேசு. என்ன இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு விருது எடுக்கலான்னு பார்த்தா சாப்பிட்டு விருது எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா வீட்டுல ஸ்பெஷல் தோசை வடை இதெல்லாம் சுற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டு தான் இன்னைக்கு விருது எடுக்கணும். எல்லாரும் சாப்பிட்டு விருது எடுக்க. நல்ல தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்ன மாதிரி தப்பே வளர்க்காதீங்க. டிஆர் வந்திருந்தாருன்னா எப்படி இருக்கும்? ஏய் இந்தடா தட்டி பார்த்தேன் தட்டாங்குச்சி, இன்னைக்கு இருக்கிறேன்டா விரதம் வச்சு அப்படின்னு பார்த்தப்பா. இன்னைக்கு என் தங்கச்சி தட்டுனா சோறு இருக்கணும், சோறுனா சாம்பார் இருக்கணும் சொல்லிட்டாப்பா. அதனால இன்னைக்கு நான் போய் சாப்பிடலான்னு பார்த்தா சிக்கன் வச்சுட்டாப்பா. இன்னைக்கு நான் இல்லப்பா. அதனால நான் நாளைக்கு இருக்கேன்பா. வரட்டா? ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா, ஏ வரப்பா. இந்த டைலாக் வந்து லூஸ் மோகன் வந்து இருந்தா அப்படி இருக்கும். இன்னைக்கு நான் விதம் இருக்கலான்னு பார்த்தா 12 மணி கடைக்கு போயிட்டு அப்படியே வாசனை தூக்குதா. இன்னைக்கு ஏதோ சிக்கன் போச்சு இருக்காங்க. போய் சாப்பிட்டு வந்துடுறேன். வந்துட்டேன், வரேன். இதே வந்து பிரகாஷ்ராஜ் சார் பேசியிருந்தாருன்னா, சலோ எல்லாம் போயிட்டியா அப்புறம் நீ இன்னைக்கு ரசம் வச்சிருந்தா கூட நான் டயட்ல எதிர்பாட்டியா, அப்படி சிக்கனை வச்சு பொறிச்சு வச்சிருக்க பாரு. ஐயோ தப்பு 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 தப்பு, அதெல்லாம் சொல்றேன். இன்னைக்கு நான் டயட்டு கிடையாது. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. இன்னைக்கு நான் சாப்பிட்டவா சொல்லோ அப்புறம். ஐயோ நான் என்ன சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியலையா. ஐயோ சாமி, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அவனு சாமி. இன்னைக்கு ஊர்ல ஏதோ ரசம்னு கேள்விப்பட்டு கொண்டு வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். ரசம் என்னடா எது கூப்பிட்டனா? நீதான் இப்படி கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? சார் இன்னைக்கு டயட்ல இருக்கலான்னு பார்த்தேன் சார். என் வீட்டில் என் பொண்டாட்டியா அவதான் சிக்கனு மீன் குழம்பு எல்லாத்தையும் பொறிச்சு வச்சிருக்கான் சார். நான் எப்போ டயட்ல இருக்கேன்னா அன்னைக்குன்னு பார்த்து தான் சார் சமைக்கிறான். இன்னைக்கு டயட்டை கேன்சல் பண்ணிட்டு நான் ஒரு பிடிச்சிட வேண்டியதான் சார். அவளுக்கே தெரியாம சாப்பிட்ற சார். கார்த்தி சார் பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்னு பார்ப்போம்.
ஏய் சட்டா மேலே சத்தியமா சொல்கிறேன், இன்னைக்கு நான் டயட்டில் இருக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எங்கள் அம்மா இல்லை, அவங்க சிக்கன் வச்சுருக்காங்க. ஏய் சத்தியமா சொல்கிறேன், இன்னைக்கு நான் சிக்கனை சாப்பிடாம இருக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு டென்ஷன். இது டயட்டு கேன்சல். ஏய் நம்மகிட்ட பற்றி தான் தெரியுமா, அதான் ஒரு மாதிரி. இன்னைக்கு காலங்காத்தானே ஒருத்தன் வந்தான், சாமி டயட் இருந்தோம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு. சரி இருப்போமே அப்படின்னு சொன்னா, எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். எதுவுமே பண்ணாம இருந்தாதான் அது டயட்டு அப்படின்னு. சண்டைனா நான் யாருன்னு தெரியுமா, பஜனை பண்ணாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு. பரவாயில்ல சாமி, நீங்க பஜனை பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, நோக்கு இன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா. சரிடா இன்னைக்கு நான் பால் குடிக்கட்டும், சாப்பிடாதீங்க அது டயட்ல சேராது அப்படின்னுட்டான். சரிடா நான் என்னதான்டா பண்ணேன், சும்மா இருந்தா போதும், அப்ப எனக்கு பசிக்க மாட்டா, அதுதான் டயட்டு அப்படின்னா. சரி இந்த சண்டாளனை கேட்டுட்டு வீட்டாண்ட போனா, இவ்வளோ பெருசு வாழை மீனை வாங்கி வச்சிருந்தான். அதை கூறு போட்டு, ஐ மீன் கட்டிங் 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 போட்டு அதை நல்லா பொரிச்சு வாசனையா தூக்குது. இவன் வேறையா ஒரு பக்கம் எதையும் குடிக்க கூடாதுன்னு வேறையா சொல்லிட்டான். சரி என்ன பண்ணுறது, நானும் முடிச்சு கொண்டு தூங்குற மாதிரி எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது, அதை காட்டடி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. என்னத்த அப்படின்னு, அடி பொரிச்சு வச்சு வஞ்சர மீன் அதை காட்டு அப்படின்னு. நீ காலையில தான் வாழை மீன் சொன்ன, இப்போ வஞ்சர மீனுங்கிற, அது ஒரு புலவில் போவண்டே கண்டுக்காத அப்படின்னு. நீ அந்த வஞ்சர மீனை கொடு, நான் சாப்பிட்றேன், அப்போதான் எனக்கு செட் ஆகும். சரின்னுட்டு வஞ்சர மீனை சாப்பிட்ட பிறகு தான் என் டயட்டு சரியாச்சு. நீங்களும் வஞ்சர மீனை சாப்பிடுங்க, உங்களுக்கு சுபாகம் உண்டாகட்டும். பெரிய சலமாட்டக்காரனா இருக்காண்டு நம்மளை விட பெரிய கம்பா வச்சிருக்கேன். கஞ்சா கருப்பு பேசியிருந்தானே. ஏய்யா இன்னைக்கு தான் வீட்டில் விரதம் இருக்கலான்னு பார்த்தீங்கய்யா. ஐ மீன் விரதம்னா இந்த டயட்டு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இருக்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் பூனைக்கறி அது இதுன்னு ஏதோ அடிச்சு வச்சிருக்காங்க ஐயா. நம்ம சாப்பிடலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணிடுறாங்க ஐயா. ஏய்யா நாங்களாம் விரதம் இருக்கக்கூடாதா? இல்லை